ஹலோ வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் மை ஃபேமிலி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க. நீங்கள் இல்லைனா நான் இந்த இடத்துல உட்காந்து இவ்வளோ தூரம் நான் பேச மாட்டேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் ஆரம்பித்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. இன்றைக்கி அப்புறம் அவர் அதான் என் வீட்டுக்கார் எல்லாம் சண்டாகி அப்புறம் பிரச்சனையெல்லாம் ஆகி நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு வீடியோவிலையும் எல்லாமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஓகேவா? அவ்வளோ தூரம் படிப்படியாக வீடியோக்கு வராமையே இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவராக சரி நம்ம அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். மெயின் சேஃப்டி வேணும். அவளுக்கு கொஞ்சம் சேஃப்டி வேணும். நம்ம கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு லேடி தனியாக பண்ணுறதுக்கும் ஒரு ஜென்ஸு கூட இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஓகேவா? ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு லேடி தனியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வேண்டாம், நம்ம அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். குட்டி குட்டி வீடியோ போட ஆரம்பித்தேங்க. ஆனால் இப்போ அவரும் என்னை விட இப்போ அவர் நல்லா பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ எல்லாம் கேட்குறாங்க, உங்களை விட இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா மெயின் எங்களை மேக்ஸிமம் எங்கள் தம்பிங்க, என் தங்கச்சிங்க அவங்கெல்லாம் எப்பயுமே என்னோட சடவுன் பக்கம் நிறையா இங்கே இல்லைங்க. இங்கே தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஆனால் எனக்கு சின்னம்மா பொண்ணு பெரியம்மா பொண்ணெல்லாம் பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க. அப்படிங்கும்போது மச்சனங்கள்லாம் இவருக்கு நிறையா இருக்கிறாங்க. மச்சனங்கள்லாம் ஊர் சைடுங்களாம் நிறைய இருக்காங்க இவருக்கு. அவங்களாம் என்னென்னா எப்பயுமே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்தேங்க கோவை சரலா, வடிவேலு கோவை சரலா மாதிரியே தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அது பெருசாக தெரியாது. சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம். நல்லா பேசிகிட்டு இருப்போம், திடுப்புன்னு சண்டை அது பாட்டுக்கு முழங்கும். அந்த மாதிரி தான் இருப்போம். ஒரு எலியும் பூனையுமா தான் இப்போ வரலுமே இருக்குங்க. அது என்னன்னே தெரில. ஆனால் எந்த அளவுக்கு அவ்வளோ சண்டை பண்ணுவோமோ அவ்வளோ எலியும் பூனையுமா இருப்போம். அந்த அளவுக்கு ஜாலியாகவும் இருப்போம், டெரராகவும் இருப்போம். அப்பையிலேருந்தே அது பழகிடுச்சு. அதனால் அந்த காமெடி விஷயம் உங்களுக்கு நல்லா பொருந்துது அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க என் தம்பிங்கெல்லாம், என் தங்கச்சியெல்லாம் தம்பினா என்னோடய கூட பிறந்த தம்பியெல்லாம் என்கரேஜ் பண்ணலைங்க. இப்போ வரலும் பிடிக்கல. 2 தம்பி எனக்கு, ஒரு தங்கச்சி. என் தங்கச்சி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாள். என்ன பண்ணாலும் நீ பண்ணடி பார்த்துக்கலாம் அப்படின்பா. அவள் எப்பயுமே எனக்கு மோட்டிவேஷனாக தான் பேசுவாள். எப்படின்னா அவள் பேசுறது எனக்கு எனர்ஜியாக இருக்கும். பண்ணடி பார்த்துக்கலாம் அப்படின்பா. அந்த மாதிரி என் தம்பிங்களாம் அப்படி கிடையாது. சொல்லவும் மாட்டானுங்க, கேட்கவும் மாட்டானுங்க, சொல்லவும் மாட்டானுங்க. அந்த மாதிரி அப்படி என் தம்பிங்களுக்கு இப்போ வரலுமே நான் வீடியோ பண்ணுறது பிடிக்கலைங்க. அது உண்மையான ஒரு ரீசன் அதுதான். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பிங்க 2 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பையிலேருந்தே தெரியும், நான் கல்யாணம் பண்ணதுலேருந்தே தெரியும் அவங்க சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கிடைக்காது. எனக்கு உங்களை மாதிரி எப்படி சொல்கிறது, உங்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்காது, எப்பயுமே கிடைக்காது. அது நான் சத்தியமாக நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு அது எப்படி சொல்கிறதுனா அது ஒரு படி மேலே தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க. எங்கள் அப்பா வீடு, அம்மா வீடு அப்படின்லாம் நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். என் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு என்னை வெறுக்கணுமோ அந்த அளவுக்கு வெறுப்பாங்க. அதெல்லாம் அது ஒரு நான் தனி வீடியோ போடுறேங்க. அது நிறைய இருக்குது. அந்த மாதிரி என் தம்பிங்கன்னா என் சித்தி பசங்க இப்படி என்னோட தம்பிங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கூட பிறந்த தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னோட சித்தி பசங்கள்லாம் இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கிறாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நீங்கள் 2 பேர் காமெடி பண்ணுறது கோவை சரலாவும் வடிவேலும் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு காமெடி பண்ணுவாங்க. அது என்னாச்சுன்னா இப்போ இந்த வீடியோஸ் போடுறதுனால அது அப்படியே கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைங்க. அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா அவங்க அளவுக்குலாம் நாம் வரமாட்டோங்க. அவங்க எப்படி சொல்கிறதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வரமாட்டோம், சரியா?
அவங்க என் தம்பிங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நான் வந்து அந்த கோவை சரளா வடிவேலுங்கிற மீனிங் வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து காமெடி வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகுது, மாமாவுக்கும் உனக்கும் காமெடி செட் ஆகுது, காமெடி வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதான் இப்போ வந்து கொஞ்சம் அவர் எப்படின்னா அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண வச்சுங்க. அவர் நல்லா வந்து எப்படி சொல்கிறதுன்னா சரி அப்படிம்பாரு, அந்த மாதிரி டைப்பு. அப்புறம் வீடியோக்கே வராத மனுஷன், நான் வீடியோக்கே வர மாட்டேன், நீ வீடியோ போட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது, வீட்டை விட்டே துரத்தின மனுஷன் இப்போ வந்து வீடியோக்கு வந்து வராரு, என்னை விட நல்லா பண்ணுறாரு. என்னை விட வீடியோலாம் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்ருக்கோம். உங்கள் ஆதரவுனால ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் இன்னொன்று என்ன நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, நான் பொதுப்படையாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இது. சோசியல் மீடியானா தெரியாது, வீடியோனா என்னான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தும் நம்ம அதை பண்ணணும், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி துணிஞ்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம். ஏற்கனவே அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா ரீச் ஆகுது, நல்லா ஃபேவரட்டாக போயிட்டுருக்கிற ஒரு சேனல். நிறையா சேனல் இங்கே இருக்குங்க. சரியா? நான் எல்லாத்தையும் சொல்லலை, நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வரலைங்க. நான் வந்து அப்படி வந்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன்னா எனக்கு சப்போர்ட் வந்து யாரும் கிடையாது. நான் வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. இப்போ வீடியோ வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்க வீடியோ நல்லா ரீச்சாக போயிட்டுருக்கு, அவங்க வந்து செலிப்ரிட்டியாக இருக்காங்க. அப்படி செலிப்ரிட்டினா யூடியூப்பில் வந்து செலிப்ரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கன்னா நம்ம சரி நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நான் வீடியோ போடுற அத்தனை பேர்த்துக்குமேங்க நான் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணியிருக்கேன். இப்படின்னா சகோதரி இந்த மாதிரி எனக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஆனால் இதை எப்படி பண்ணோம் என்ன பண்ணோன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு இது தெரியல, சொல்லுங்கள். சரிங்களா? நான் என்னன்னா நான் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்துரு மெசேஜ் பார்த்துட்டு ஒரு ரிப்ளைவும் கொடுக்கறது இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து உதவின்னு கேளுங்க. சரிங்களா? நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உதவின்னு கேளுங்க. ஒரு தாட்டி நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணலன்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட மறுபடியும் மெசேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? எப்போனாலும் சரிங்க. இப்போ நான் சொல்கிறேன், யூடியூப் பொறுத்த வரலும் யூடியூப்பில் எதனாலும் சந்தேகம் இல்லை, யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்யூஷன் சொல்கிறேன், அதில் மெத்தோடு என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவையோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வந்து உதவி வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் எப்போனாலும் சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் இல்லை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ போயிட்டுருக்கு, இது கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் யூடியூப் பொறுத்தவரை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் நிறையா பேத்துக்கு கேட்டிருக்கேங்க, உதவி கேட்டிருக்கேன். எத்தனை பேத்துக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு அதே ஒரு மன உடைச்சலாகவே வந்து இருந்துச்சு. என்னடா நம்ம கேட்குறோம், ஒரு இதுவுமே கிடையாதே, நம்ம ஒன்றும் பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா பெரிய வந்து செலிப்ரிட்டிலாம் இன்னும் ஆகலைங்க, இப்போ தான் நம்ம படிப்படியாக போயிட்டுருக்கோம்ல. அது வந்து இப்போ ஒருத்தர் நமக்கு தெரியாதவங்க கேட்குறாங்க, நம்ம கரெக்டாக நம்ம நல்லா போயிட்டுருக்கோம், இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறது தாங்க மனிதாபிமானம். நம்மளை மதித்து வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, என்னான்னு நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது தான் மனிதாபிமானம். அதை வந்து நிறையா பேர் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் வந்து அதை என்னன்னே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீ மெசேஜ் பண்ணால் என்ன பண்ணல. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு பாருங்கள், அதில் வந்து இது வந்து பேக் ஐடியா இருக்கும். நீங்கள் ஏன் வந்து மெசேஜ் பார்த்த உடனே பேக் ஐடி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? உள்ளே போயிட்டு சேனல் பாருங்கள், அந்த சேனல் வந்து எப்படி போயிட்டுருக்கு, லேடிஸ் இருக்காங்களா இல்லை ஜென்ட்ஸ் இருக்காங்களா இல்லை எந்த மாதிரி சேனல் அது அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து வீடியோஸ் போடுற அத்தனை பேத்துக்கும் தான் சொல்கிறேன், செலிப்ரிட்டியாக இருக்கிற அத்தனை பேத்துக்குமே நான் இதை வந்து சொல்கிறேங்க. சரியா? நீங்கள் வந்து உடனே நம்ம நம்ம ஐடியிலேருந்து ஒரு ஹாய் சொல்லி நம்ம அமுச்சு விட்றோன்னா
நீங்கள் ஏங்க அது உடனே ஃபேக் ஐடி அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏங்க நினச்சிக்கிறீங்க? அவங்களோட சேனலுக்குள்ளே போங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சேனலில் உள்ளே பூந்து பாருங்கள். அந்த இதில் வந்து லேடிஸ் இருக்காங்களா, எப்படி அவங்க வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, அது கரெக்டாக போட்டுட்ருக்காங்களா, இல்லை இது எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்துட்டு அது ஃபேக் ஐடியா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து என்னங்க, நிறையா பேர்த்துட்டு உதவி கேட்டங்க, யாருமே சப்போர்ட் பண்ணலங்க. அப்புறம் அதான் ஒவ்வொருத்தருக்காக வந்து மெசேஜ் பண்ணுறது. சரி, நமக்கு இது சொல்லுவாங்களா, நமக்கு இது சொல்லுவாங்களா, நம்ம இதில் கரெக்ஷன் பண்ணிக்குவோமா, நம்ம இப்போ இதை வந்து சரி பண்ணிக்குமா, இப்படி நம்ம பண்ணிக்குமா அப்படின்னு அடுத்து யோசனையாக வரும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற என்ன விதமான ஒரு இதுவுமே வந்து அப்படியே நம்மளை பைத்தியமே பண்ணிடும். சரிங்களா? பைத்தியம். நான்லாம் வந்து என்னங்கன்னாங்க, ஒரு அதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு, சண்டை ஆயிடுச்சு, என்ன அடிச்சிட்டாரு அப்படி அந்த டைம்லாம் என்னன்னா அப்படின்னாலாம் பைத்தியம் முடிச்சு இருந்தேங்க. அது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அப்படியே நான் ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப கண்ணெல்லாம் ஒடுங்கி போய் அந்த ஃபீல், இவர் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வீட்டை விட்டு துரத்துறாரு, இதனால் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய மன உடைச்சலுக்கு நான் நிறைய ஆளாயிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்ம உதவி கேட்கலாம். அவங்க சொல்கிறதுல வந்து நம்ம வீடியோ போடுறது கரெக்டாக இருக்கா, எனக்கு என்னென்னா நான் வீடியோ போடுறது வந்து கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டாக போட்டுட்ருக்கேனா அப்படின்னு வந்து இப்போ நீ போட்டுட்ருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ கரெக்டாக இருக்குது இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்குறோம். அதை வந்து அவங்க என்னன்னா அந்த நம்ம போடுறத அவங்க என்னான்னு கூட திருப்பி வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது. நானும் வந்து எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்களா, இல்லை யாரையாவது எனக்கு லைக் போட்டால் கூட சரிங்க, உடனே அவங்களுக்கு வந்து ஒரு லைக் நான் கொடுத்துருவேன், உடனே நான் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நம்மளை மதித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம லைக் கொடுக்கணும். அதனால வந்து உடனே கொடுத்துருவேன். என்னோட ஐடியில் போய் பாருங்கள், எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே நீ பேக் அமௌண்ட் போட்டாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு லைக் நான் கொடுத்தே தீருவேன். அதுதான் நீ இப்போ வந்து என்னை திட்டுறதுக்கோசரம்னாலும் என்னோட சேனலுக்கு நீ வந்திருக்க இல்லையா, அதனால வந்து அவங்களுக்கும் நான் உடனே லைக் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்தோம். அப்புறம் அது யாருமே சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருக்காங்க, அவங்கள வந்து நான் சொல்லியே ஆகணும். நாமக்கல் பக்தி சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குங்க, நீங்கள் அவங்க வீடியோஸும் போய் பாருங்கள். இது என்னென்னா அவங்களோட சேனலும் வந்து ரீச் ஆகணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் ஒவ்வொருத்தருக்காக மெசேஜ் பண்ணுறேன் இல்லையா, அவங்களுக்கும் அந்த சேனலுக்கும். இப்போ நாமக்கல்னால் இப்போ எனக்கு சேலத்துலேருந்து பக்கம் சேலம் நாமக்கல்லாம் பக்கம் இல்லையா, அதனால நாமக்கல் பக்தி சேனல்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த சேனலில் போயிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். ஆனால் அவர் வந்து மெசேஜ் பண்ணாருங்க, உடனே எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்க சேனல் வந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேனா, இந்த வீடியோஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன்னா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு 1000 வீடியோ போட்டுட்டேங்க, 1200 வீடியோ போட்டுட்டேன், அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அவர் என்ன பண்ணார், ஃபோன் நம்பரே கொடுத்தாரு. நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம மெசேஜில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம பேச முடியாதுல்ல. அப்புறம் அவர் வந்து நம்பர் கொடுத்தாரு, இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த நம்பர். அப்புறம் நான் வாங்கி பேசினா, அந்த மாதிரி அண்ணா நான் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து சொன்னேன். எனக்கு இது எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரிலம்மா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமாம் நானும் உங்களை மாதிரி தான், எனக்கும் இதில் ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன், எனக்கும் இதில் வந்து தெரியாது, நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் நான் தரேன், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மறக்காமல் நான் சொல்கிறேன் பாருங்க, நாமக்கல் யூடியூப் சேனல் ஓகேவா, அந்த சேனலுக்கு போயிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள், மறக்காமல் அவருக்கும் லைக் பண்ணுங்கள், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அவர் வந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரா, அவங்க யார் தெரியுங்களா, கஸ்தூரி குமார். ஓகேவா? கரூரில் வந்து யூடியூப்புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க. குமார் சேனலில் தான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா இதாகிட்டாங்க, நல்லா டென்ட் ஆகிட்டாங்க அவங்க. அப்புறம் அவங்க அந்த வீட்டுக்காரம்மாக்கு கஸ்தூரி குமார்னு மறுபடியும் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் தான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த முருங்கைப்பூ இதெல்லாம் வந்து அந்த விவசாயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மெயின்டைன் பண்ணி அந்த விவசாயத்தையே வந்து அவங்க அந்த வீடியோவை போட்டுட்ருக்காங்க. அது நல்லா சூப்பராக
சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகேவா? அவர் நம்பர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அண்ணாக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணேன். அண்ணா ஃபோன் நம்பரு மெசேஜ் பண்ணேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு, அண்ணா அண்ணா உங்ககிட்ட நிறைய டவுட் யூடியூப் பற்றி நிறைய டவுட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, ஓகேம்மா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணா இந்த மாதிரினா நான் சேனல் ஓப்பன் பண்ணி இப்படிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை நான் கரெக்டாக போட்டுட்டு வரலான்னு கூட எனக்கு இன்னும் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியாங்கம்மா, சரி ஓகே, நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் ஒன்று எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு வீடியோஸ் அனுப்புனேன். அவர் என்ன பண்ணிட்டார், என்னோடய சேனலில் எல்லாம் பார்த்தார். ஃபுல்லாக பார்த்துட்டு, அம்மா உங்கள் சேனல் வந்து என்னாச்சுன்னா காப்பரேட்டி ஆகிருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே பாருங்க, முதல் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக தமிழ் சினிமா பாட்டு, ஃபுல்லாக சினிமா பாட்டை எடிட்டிங் பண்ணி 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 ஃபோட்டோஸு, சாமி ஃபோட்டோஸு, இந்த நடிகர்ஸ் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி 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 நிறைய போட்டுட்டேங்க. ஓகேவா? சேனல் முழுக்க அதை தான் நப்பி வச்சுருந்தேன். முழுக்க ஒரு 1500 வீடியோனா, அந்த 1500 வீடியோவில் ஒரு 1200 வீடியோ அந்த ஃபுல்லாக பாட்டு பாட்டு பாட்டு. அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணவே கூடாதுங்க. ஓகேவா? ஃபுல்லாக பாட்டும் இந்த எடிட்டிங் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி போடுறது, இந்த நடிகை ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி போடுறது, இந்த மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் அந்த அண்ணா பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா சேனல் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன்னா காப்பரேட்டிவ் வந்து வரல, ஆனால் வந்து சேனலில் வந்து இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை டெலீட் பண்ணணுன்ட்டார். அப்புறம் என்னதாங்க, அதான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருப்போம் பாருங்க, எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணி, ஆனால் வந்து அவர் சப்போர்ட் பண்ணார் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் மெசேஜ் பண்ணோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, அவரோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து உடனே கொடுத்தாரு. ஆமாம், இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்மா, நீங்கள் உடனே எனக்கு ஒரு உங்கள் வீடியோஸ்லேருந்து ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. அதில் அனுப்பிச்சி விட்டேன். அதில் தான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து பேசிக்கிட்டோம். அப்புறம் அந்த அண்ணன் நம்பரும் கொடுத்தாரு, அவரோட நம்பரும் கொடுத்தாரு. அப்புறம் வந்து பேசிவிட்டு, அம்மா இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கங்க, கரெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொண்டு வாங்க, எந்த வீடியோவாக இருந்தாலும் ரியல் வீடியோவோ போடுங்க, நீங்கள் பாட்டே எடுத்தால் கூட அது யூடியூப் கார் கொடுக்குறாங்களே அந்த பாட்டையே வந்து தமிழ் பாட்டு சினிமா பாட்டை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன மெத்தோடில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, அவங்க வந்து நம்ம வந்து கேட்டதுனால அவங்க நம்மளை மதித்து அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணாங்க. அவங்க ரிப்ளை பண்ணதுனால நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்படி நமக்கு சொல்லவே ஆள் இல்லை. அப்படிங்கும்போது என்னோடய சேனல் என்னாகும், நான் என்ன ஆவேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணாங்களா, அவங்களுக்கு மறுபடியும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லையா விட்டுருங்க. வீணாக நம்ம மனசு தான் இதாகும். நம்ம நம்ம மெசேஜ் பண்ணுறோம் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஆகும். நான் வந்து சொல்கிறேங்க, நான் வந்து நீங்கள் எந்த விதமான யூடியூப் பற்றி யூடியூப் பற்றி சந்தேகம் கேட்குறதா இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு தாட்டி சொல்கிறேன், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆதரவு கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறோசரம் தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.